விருச்சிக ராசி நாளைக்கு உங்களுக்கு என்ன நடக்கும்? கருப்பாய் ஸ்டைல். வணக்கம் விருச்சிக ராசி மக்களே. உங்க ராசி அதிபதி செவ்வாய் நாளைக்கு சந்திரன் உங்க ராசிக்கு 10ஆம் வீடான சிம்மத்துல சுக்கிரனோட பூரம் நட்சத்திரத்துல வந்து அமருது. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு பக்கம் வேலைன்னு பதற்றம், இன்னொரு பக்கம் கொஞ்சம் ஜாலியா இருக்கலாமேங்கிற மனசு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல நீங்க நாளைக்கு எப்படி இருக்கணும்னு பாப்போம். நாளைக்கு என்ன நடக்கும்? உண்மை நிலை. 10ஆம் வீடுங்கிறது கர்மஸ்தானம், அதாவது வேலை செய்யும் இடம். அங்க போய் சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்தா வேலை செய்யற இடத்துல நீங்க கொஞ்சம் ஸ்டைலா கெத்தா காட்டிக்கணும்னு நினைப்பீங்க. வேலை செய்யும் இடத்தில் ஏதோ ஒரு பெரிய பிளான் போட்டு வேலையை முடிப்பீங்க. ஆனா கூட வேலை செய்யறவங்க உங்க வேகத்தை விட மெதுவா இருந்தா உங்களுக்கு டென்ஷன் வரும். ஏண்டா எல்லாரும் இப்படி இருக்கீங்கன்னு மனசுக்குள்ள புலம்புவீங்க. பண விவகாரம் பூரம் நட்சத்திரம் ஆடம்பரத்தை காட்டும். பாக்கெட்ல இருக்கிற பணத்தை விட ஆசைப்படுற பொருட்கள் மேல கவனம் அதிகமா போகும். இந்த ஷர்ட் நல்லா இருக்கே, இந்த கேஜெட் வாங்கலாமேன்னு தோணும். ஆனா நாளைக்கு அதை தவிர்த்துறது தான் உங்க பாக்கெட்டுக்கு நல்லது. விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே எதையும் தீவிரமா யோசிப்பாங்க. நாளைக்கு என்ன ஆகும்னா, நீங்க ஒரு முக்கியமான விஷயத்துக்காக பெரிய லிஸ்ட் போட்டு ஸ்கெட்ச் போட்டு ரெடியா இருப்பீங்க. ஆனா கடைசி நேரத்துல எதிர்பாராத ஒரு சின்ன விஷயத்தால அந்த பிளான் சொதப்பும். அதை நினைச்சு டென்ஷன் ஆகாம, சரி இதுவும் நம்ம நல்லதுக்குத்தான்னு ஒரு சிரிப்போட கடந்து போயிட்டீங்கன்னா அந்த நாளே உங்களுக்கு சக்சஸ் தான். எறும்பு கூட தன் பாதையில ஒரு சின்ன கல்லு விழுந்தா அதை சுத்தித்தானே போகுது. நீங்களும் அதே மாதிரி சுத்தி போக பழகுங்க, வாழ்க்கை ரொம்ப ஈஸியா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உகந்த நாள். 10ஆம் இட சந்திரனால் ஏற்படும் பதற்றம் குறைய. வழிபாடு: சூரிய உதயத்தப்ப சூரியனை ஒரு முறை வணங்குங்க. பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் நவகிரகத்துல இருக்கிற சூரியனுக்கு ஒரு தீபம் போடுங்க. அது உங்க மனசுக்குள்ள இருக்கிற ஈகோவை நீக்கி தெளிவான முடிவெடுக்க வைக்கும். தானம்: தாகமா இருக்கிறவங்களுக்கோ அல்லது பறவைக்கோ விலங்குக்கோ தண்ணி வைங்க. உங்க ராசிக்கு இருக்கிற எதிர்மறை எண்ணம் காணாம போயிரும். மத்தவங்க பேசுறது உங்களுக்கு தப்பா பட்டாலும் அதை காதுல வாங்கிக்காம உங்க வேலைய மட்டும் பாருங்க. நீங்க அமைதியா இருக்கிறது தான் நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கிற பெரிய வெற்றி. யதார்த்தமா இருங்க, எதையும் பெருசு பண்ணாதீங்க, புன்னகையோட கடந்து போங்க. வெற்றி உங்க பக்கம்தான் மக்களே. கருப்பாய் ராசி பலன் சேனல். நிம்மதி காண்போம்.